सन्निधत्तां सदा यदि इस्लाम्बरं नित्यं हृदयस्मिन् चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्ते आधारभूतविद्यानां हयग्रीवं पास्महे यत्तदाम्बोरुहत्यानयुद्धस्ताभेदकल्मषः वस्तुतां प्रयातोऽहं यामने हनुमान्तं प्रभृति नमोदनं जगत्सन्निधनं प्रबन्धहस्तं शरणागतभाप्रवाहमैलसत्याशेखरं प्रतिमदीनां श्रीनां नियन्त्रणाचार्यः कविताश्रीदेशिरि वेदान्ताचार्योद्यो मे सन्निधत्तां सदागति देशवाचकृताभासं बीजमादिनाथों श्रीकटादिश्रीशानं शेषजेन्द्रमहं भजे प्रपद्ये निवेद्यानां निवेद्यां गुणसम्पदां शरणं भवद्गीतानां खडगोद्गमेश्वरम् चिंते श्रीगोप श्री वेदांत देशीन्द्र महादेवताय नमः चिंते श्रीगोता श्री लक्ष्मी काबिका श्रीगोप श्री नारायण यतीन्द्र महादेवताय नमः चिंते श्रीगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशाय नमः वेदांत देशीन्द्र कथाश्रबद्ध त्रयंतसार मनोद्यनंदिदाद्रं नारायणाद्येतिकादिपुष्पं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः पुनद्रंगचार्ये विद्यानस्तात्मरक्षाबरं पुनद्रंगचार्ये रघुराज लब्धागमान्तद्वयं निवीक्ष्यादन्तविवर्जितं सुगणैः भ्रान्तं महत्यंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा நிர்மாந்த மகாதேசியாய நமஹ. இது உபாய விபாகாதிகாரம் தான் ஆரம்பிக்கணும். ஆமா, அதுலதான் சொல்லிட்டு இருக்கோம். நிகமாதிகாரம் 9வது. ஆமா, இந்த உபாய விபாகாதிகாரம் சொல்லி கர்மயோகம், இது பக்தி யோகம், இது பிரபத்தியை பற்றி சொல்றார். அப்படி அதுல இது சொல்லிட்டு இந்த இது பக்தி யோகத்தை விவரித்து அது கர்மயோகம் ஞான யோகம்ன்றதான அங்கத்தை உடையதுன்றது அதுல சில சூக்மமான அர்த்தங்கள் எல்லாமே சாதிக்கிறார் அப்படின்றதாக நான் சொல்றேன். அது பெருமாளை பரிபூர்ணமாக அனுபவிப்பதற்கு என்னன்றதாக கேட்டா, நம்ம பெருமாள் தான் காரணமாக இருக்கிறான் அப்படின்றதாக சொல்றேன். அதனால என்னன்றதாக கேட்டா, தன்னை அடைவதற்கு உபாயமாக வேதாந்தங்கள்னாலே சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்றதாக சொல்லுவோம். ஸ்வப்ராப்தேஹ உபாய ஸ்வப்ராப்தேஹ உபனிஷத் அதீதா ச பகவான் பிரசத்தியே தஸ்யோக்தே பிரபதன நிதித்தியாசன கதி பதாரோஹ பும்சாம் சுகித பரிபாகேன மகதா நிதானம் தத்ராபி ஸ்வயம் அகில நிர்மாண நிபுணான்றதாக சொல்லி தன்னை அடைவதற்கு சரணாகதி பக்தின்றதாக இரண்டத்தை சொல்கிறார் அப்படின்றதாக சொல்லு. அப்போ பகவான் இது உபாயம்னு சொன்னாக்க, உபனிஷத் சொன்னாக்க பகவான் எப்பவும் எல்லா இடத்துலையும் இருக்கான். எல்லாருக்கும் அப்போ முக்தி வந்துடணுமே, பகவத் பிராப்தி உண்டாகணுமே அப்படின்றதாக கேட்டாக்க, பகவான் பிரசாத விசிஷ்ட வேஷேன்னு உபாயமாகிறான் அப்படின்றதாகத்தான் சுவாமியே சாதிச்சிருக்கார். அதாவது நீ இந்த மாதிரி ஒரு உபாயத்தை பண்ணி என்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அப்போ நான் உனக்கு உபாயமாக இருக்கிறேன்னு சொல்றார். அது அவனுடைய சங்கல்பம் அப்படின்றதாக சொல்றேன். அந்த பெருமாளுடையதான அனுகிரகத்தை இது பெறுவதற்கு ஹேத்துவா இருக்கிறது, காரணமா இருக்கிறதெல்லாம் சத்வாரக அத்வாரக பிரபத்திகள் அப்படின்றதாக. அது நடுவுல ஒரு இது வச்சிருக்காரு, டோக்கனை வாங்கிட்டு போய் டாக்டர் பார்க்கணும் சிஸ்டம் தான் வச்சிருக்காரு. அந்த மாதிரி இருந்ததாக இது இந்த மாதிரி ரெண்டும் உபாயமா இருக்குன்றதுக்கு பிரமாணம் தான் இருக்கா. அப்புறம் உபாய ஸ்வரூபம் என்னன்றது எல்லாத்தையும் இந்த அதிகாரத்துல சாதிக்கிறார் அப்படின்றதாக. தன்னை அடைவதற்கு உபாயமாக பெருமாள் இருக்கிறான்றதாக உபநிடத்துல சொல்லப்பட்டது. அந்த உபாயமாக இருக்கச்சே அவன் அனுகிரகத்தை பெறுவதற்கு பிரபதன நிதித்தியாசன கதி அப்படின்றதாக சொல்லு. பெருமாளை அடைவதற்கு பிரபதனம் சுதந்திர பிரபத்தின்றதாக சொல்லுது. இது என்னன்றதாக கேட்டாக்க, இது நிதித்தியாசனம்ன்றதாக சொல்லி பக்தி யோகத்தை சொல்றது அப்படின்றதாக சொல்லுது. இந்த ரெண்டு விதமான ஞானத்தின் மூலமாக
பெருமாள் அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்றதாக. அப்போ இதுலெல்லாம் இதை ஏதாவது ஒண்ணுத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு வரும், எப்போ வரும்ன்றது மகதா சுகுத்த பரிபாக்கேன அப்படின்றதாக சொல்லுவார். அதனால அது எப்போ இது பெரிய அந்த பாக்கியமானது உண்டாருதுன்றதுக்கு அதையும் பெருமாள் தான் அனுகிரகிக்கிறான். யாதிருச்சிக சுகுத்தம் தான் காரணம்னு சொல்றா. யாதிருச்சிக சுகுத்தமும் காரணம் இல்லை. அந்த யாதிருச்சிக சுகுத்தத்தையும் இவன் அங்கீகரிக்கிறானோ இந்த பெருமாளுடைய கருணை அப்படின்றத. நீ யாருக்கோ பண்ற உபகாரத்தை தெரியாமல், அவருக்கு ஒருத்தருக்கு தெரியாம உபகாரம் பண்றோம் இன்டைரக்டா அப்படின்னு தெரிஞ்சாக்க அந்த காரியத்தையே பண்ண மாட்டோம் நம்ம. அப்படி இருக்கோம் நம்ம. அதனால நம்மளுக்கு தெரியாம நம்மளே பண்றதான நல்ல காரியத்தை அங்கீகரித்து அதுக்கு இந்த மாதிரியாக ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சம் இத்தியாதி எல்லாம் கொண்டு விடுறதுன்றது அவருடையதான தயதானதாக சொல்லி அப்படியும் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்றது ஆதி காரணம் பெருமாள் தான் அப்படின்றதாக சொல்லி. அதனால பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார். எல்லாருக்கும் எப்பவும் மோட்சத்தை கொடுப்பவர். எல்லாரும் மோட்சத்தை அடையலாம்னு சொன்னாக்க அதுக்கு என்ன ஸ்ருதிகள் என்ன சொல்றதுன்றதாக சொல்லி அமிர்த சேஷ சேது ஏ ஆத்மதா பலதா எமே வேஷ விருணத்தே தேன லப்யா தாத்து பிரசாதான் மகிமானமீ சம்ன்றதாக எல்லாம் சொல்லி இது பெருமாள் தன்னை அடைவதற்கு தான் இதுவாக இருக்கிறான்றதாக சொல்லி பக்தி யோகமும் பண்ணணும். அதுல ஓமித்யாத்மானம் இஞ்சீதா, ஓமித்ய இது சொல்றார், ஓமித்யாத்மானம் தியாயத பஜஸ்வமாம் தமேவ சரணம் கச்சா மாமேகம் சரணம் ரஜா சர்வதர்மான் பரித்திய மாசுகான்றது வரைக்கும் தான் இப்படி இது அனேனயுத்த மந்திரேன சுவாத்மானம் மயி நிக்ஷிபேத் இப்படிலாம் பெருமாள் விதிச்சிருக்கார். அதனால என்னன்னு கேட்டா பெருமாள் சர்வஜனா சத்திய சங்கல்பனாக எப்பவும் சுத்தோபாயமாக இருந்தாலும் நம்மெல்லாம் ஆக்ஞாதி லங்கனம் அனாதி காலமாக பண்ணி பெருமாள் திருவுள்ளம் சீர்த்தம் இருக்கிறதுனால அதுக்கு நடுவில் ஒரு காரணத்தை வச்சிருக்கார். அப்பிரதானம் தான் பிரபத்தியும் பக்தியும். பெருமாள் தான் பிரதானம். கிடைத்ததான ஒரு உபாயம் அந்த சாத்தியோபாயம்ன்றது தேவை அப்படின்றதான விஷயத்தெல்லாத்தையும் சொல்றார். இப்போ நம்மளுக்கு பண்ணச்சே இது உபாயம் உபேயம் இவற்றினுடையதான ஸ்வரூபம்னு சொல்றார். இது இருக்காரு பெருமாள் அடைவதற்கு பக்தி பிரபத்தின்னு சொல்றமோ இல்லையோ, அந்த பக்தியோ பிரபத்தியோ அதுவும் ஒரு ஞான விகாச விசேஷம், ஞானத்தினுடைய மலர்ச்சி. தியானம் பண்ணச்சேதான தியானத்துல பெருமாள் இது தரிசனம் ஆறார் அப்படின்றதாக. பிரபத்தின்றது என்ன? பிரபத்தின்னா ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது. ஆத்மாவை எப்படி சமர்ப்பிக்க முடியும்? அது வீடு நிலத்தெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு பிசிக்கலா ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ எப்படி கொடுக்கறதுன்னா அனுசந்தானம் பண்றதுதான். அது ஞான விகாச விசேஷம். இந்த ப்ராப்பர்ட்டி இனிமே உன்னை சேர்ந்தது, எப்பவும் உன்னுடையதான். அதை உன்னிடத்துல என்னதுன்னு அபிமானிச்சிருந்தது அதை உன்னிடத்திலேயே சமர்ப்பிக்கிறேன். அடியன் பண்ணதான அபச்சாரத்தை எல்லாம் க்ஷமிக்க வேண்டும்ன்றதாக அது ஒரு ஞானம் அப்படின்றதாக. அந்த அதனால அது ஞானத்தினுடையதான மலர்ச்சி தான் உபாயம். இது என்னன்றதாக கேட்டா மோட்சத்தை அடையிறமே அது என்னன்றதாக கேட்டா அதுவும் ஒரு ஞான விகாச விசேஷம். பரிபூர்ண இதுவானது இது சொல்றது. அதனால என்னன்றதாக கேட்டாக்க அந்த தர்மபூத ஞானத்தின் மூலமாக பெருமாளை இவன் நன்னாக அடைஞ்சு அனுபவிச்சு கைங்கரியங்களை பண்ணுகிறான். ரெண்டும் ஞானத்தினுடையதான ஒரு மலர்ச்சி. அப்போ ரெண்டும் ஞானத்தின் மலர்ச்சின்னாக்க உபாயத்தின் திசையிலையும் உபய திசையிலையும் ஒரே ஞானத்தின் விகாசம் தானான்னு கேட்டாக்க ரெண்டும் வேற வேறேன்றதாக சொல்றேன். கண்டிஷன்ஸ் எல்லாம் வேறே ஆகும். இங்கே சரணாகதியோ பக்தியோ பண்ணச்சே இந்திரியங்களுடையதான சேவை வேணும், சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருக்கணும். அப்புறம் பக்தி யோகம் பண்றதா இருந்தா பெருமாளுடையதான சத்தியம் ஞானம் அனந்தம் இத்தியாதி இந்த ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்லாம் வச்சுட்டு அந்தந்த வித்தியில சத்வித்யை தகர வித்தியை சாண்டில்ய வித்தியை உபகோசல வித்தியன்றதெல்லாம் சொல்றதாக. அப்போ ஒவ்வொரு வித்தியிலையும் பெருமாளை எப்படி ரூபத்தோடையும் குணத்தோடையும் இது உபாசிக்கணும்னு சொல்றதாலோ அந்த மாதிரி உபாசிக்கணும். ஆனா எல்லாத்துலயும் அடிப்படையா வருது என்னன்னா ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்றதாக. இது இருக்கு இந்த மோட்சம். அது அந்த ஞானம்ன்றது என்ன அப்படின்றதாக கேட்டாக்க
இந்திரியங்களுடையதான சகாயம் தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்றதாக இருக்குது. அதனால இந்திரியங்களுடையதான இது நிரபேட்சமாக சுபாவ பிராப்தம் அப்படின்றதாக சொல்லு. நம்ம எப்பவும் எங்க இருக்கணும்னு கேட்டா, இது மீன் குஞ்சு எங்க இருக்கணும்னு ஜலத்துல தான் இருக்கணும் அப்படின்றதாக இருக்குது. இது மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்து எங்கேயோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறா அப்படின்லாம் சொல்றா இல்லையா, ஏதோ ஒன்று மீனோ இல்லை வேற ஏதோ, அப்போ அதை இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அதை வேற ஒரு இடத்துல வச்சு ஏதோ ஆக்சிஜன் கொடுத்து ஒருத்தரை காப்பாத்துறான்ற மாதிரி அது பண்ணிருந்ததா. இவர் மாட்டுக்கு நேச்சுரலா இருக்கணும். அப்ப நேச்சுரலா இருக்கிறது நம்ம பெருமாள் கிட்ட தான் அப்படின்றதாக அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம சுபாவ பிராப்தம்ன்றது அங்கதான் இருக்கணும். அப்போ பெருமாளை பரிபூர்ணமாக அந்த பெருமாளை அனுபவிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுன்றதுதான் அந்த இது உபேயன்றதான ஒரு ஞானத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றதாக சொல்லு. அதுக்கப்புறம் இது சொல்றது பெருமாளை இங்க எப்படி தியானம் பண்றோமோ, ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு ரூபம் குண விசிஷ்டமாக தியானம் பண்றோமோ இல்ல, அப்போ அதே மாதிரி பெருமாளை அடைவான், கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதாக ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. தம் யதா யதா உபாசகே ததைவ பவதி, யதா கிருது அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேத பிரேத்தே பவத்தின்னு இது தத்ரத்து நியாயம்னு பெரியவாசம். அதுல என்னன்னு கேட்டாக்க, இங்க எப்படி உபாசிக்கிறானோ அதே மாதிரியாக அங்க அனுபவிப்பான் அப்படின்றதாக. ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன பிரச்சனைன்னாக்கா, இங்க எப்படி உபாசனம் பண்றான்னா லிமிட்டடா உபாசனம் பண்றான், பெருமாளுடையதான ரூபம் குணம் இத்தியாதிகள் எல்லாம். அங்க போய் அதை அனுபவிப்பான். எந்த குணத்தை அனுபவிச்சானோ, இங்க தியானம் பண்ணானோ அதை அனுபவிப்பான் அப்படின்றது. அப்போ மற்ற குணங்கள்லாம் கிடையாதா? சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணனாக பெருமாளை அனுபவிக்க மாட்டாளான்னு கேட்டாக்க, சத்திரத்து நியாயத்துக்கு அது அர்த்தம் இல்லை. நீ எந்த மாதிரியாக பெருமாளை உபாசனம் பண்ணியோ அந்த இதெல்லாம் பெருமாளுக்கு ரூபம் குணங்கள்லாம் பெருமாளுக்கு அங்க கட்டாயம் அனுபவிக்கலாம். அதே சமயத்துல அது இல்லாமல் போகாதுன்னு, அது இல்லாமல் போகாதுன்றது எம்பசைஸ் பண்றதுதான் சத்திரத்து நியாயம். சார், நான் இங்க இந்த மாதிரி திருவேங்கடமுடையானாக சேவிக்கணும்னு பணத்தை கட்டினா உள்ள போனா ரங்கநாதனா சேவிக்கணும்டா என்ன சார்? அதுதான், அது கிடையாது அப்படின்றது. திருவேங்கடமுடையானா கட்டாயம் சேவிக்கலாம். அதை தவிர எல்லாமா 108 திவ்யதேச பெருமாளாகவும் அவரை பரிபூர்ணமாக அனுபவிக்கலாம்ன்றதுதான் சத்திரத்து நியாயம். மற்ற ரூப குணங்கள்லாம் எல்லா விஷயங்கள்லாம் அனுபவிப்பதற்கு சத்திரத்து நியாயம் தடையாகாதுன்னு ஒரு காரிக்கையினால உபாசித குணாதேரியா பிராப்தாவத் அபரிஷ்கிரியா சா தத்ரத்து நயகிராக்கியா நாகாராந்தரவர்ஜனம் ஆகாராந்தரவர்ஜனம்ன்றதாக சொல்லி, அது உபாசனம் பண்ணச்சே இருக்கிறதான குணங்கள்லாம் கட்டாயம் வரும், மற்றதெல்லாம் வராதுன்றதான அர்த்தம் இந்த தத்ரத்து நியாயத்துக்கு கிடையாது. ஏன்னா உபனிஷத்து அப்படி சொல்றது. அந்த உபநிஷத்துக்கெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணது என்னன்றதாக சொன்னாக்க, இப்போ பரிபூர்ண அனுபவம் வராதுன்னு தத்திரத்து நியாயம் சொல்லலை, பரிபூர்ண அனுபவம் வரும் அப்படின்றதாக சொல்லு. அப்போ பரிபூர்ணமான அனுபவம் வரலன்னாக்க அனுபவத்துல வேறுபாடு வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தை அனுபவிப்பா. அப்போ ஆனந்தத்துல வேறுபாடும் வரும். இதெல்லாம் மத்துவ மதத்தை சேர்ந்து விடும். அதனால என்னன்னு கேட்டா, சர்வம் பசியதி நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி சோஷ்ணதே சர்வான் காமான் பிரம்மணாசக விகசித்தேன்றதாகலாம் பல ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில குணங்கள் தான் அனுபவிக்கிறான்னு சொல்றது விரோதமாக இருக்கு. சுகப்பிரகாசிகையில சாதிக்கிற அதுல என்ன சொல்றான்றதாக கேட்டா, எதுக்கும் அவித்யா நிவர்த்திரேவ மோட்ச இது தத் அபியுபகமியதே அப்படின்றதாக சொல்லி இந்த இடத்துல இது சீபாஷம் இது சுதப்பிரகாசிக்கு என்ன சாதிக்கிறாருனாக்கா, இவர் ஸ்வதையேவ சர்வ சாட்சாத்காரக்ஷமம் ஞானம் பிரதிபந்தகே நிவர்த்தே சதி பிரம்மஸ்வரூபரூப குண விபூத்தியாதிக்கம் சர்வம் சாட்சாத் கரோதி அப்படின்றதாக சொல்லு. அதனால என்னன்றதாக கேட்டாக்க, எல்லாத்தோடையும் கூட பரிபூர்ண பிரம்மத்தை அனுபவிக்கிறான்றதாகத்தான் சீபாஷத்திலையும் சுதப்பிரகாசிகையிலையும் சாதித்திருக்கார். அதனால அது சத்திரத்து நியாயம்ன்றது இது எந்த குணத்தை உபாசித்தானோ அது கட்டாயம் அந்த அனுபவமும் இருக்கும், மற்ற பரிபூர்ணமாகவும் அனுபவிப்பான் அப்படின்றதாக சொல்லு.
பெருமாள் உபாயமாகவும் இருக்கான், உபேயமாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இது இந்த உபாயமாகவும் உபேயமாகவும் பெருமாள் இருக்கிறது பக்தியோகம் பண்றவாளுக்கும் பிரபத்தி பண்றவாளுக்கும் எப்படி உபயோகமாக இருக்கிறது அப்படின்றதான விஷயத்தை சாதிக்கிறார் அப்படின்றதாக சொல்றேன். அது கைங்கரியம் பண்றோம் நம்ம மோட்சத்திலேன்னு சொல்றோம். கைங்கரியம் என்னன்னு கேட்டா அந்த பெருமாளுடையதான அனுபவத்தினுடையதான வெளிப்பாடுதான் கைங்கரியம் அப்படின்றதான். அந்த குழந்தை ஒரு சின்ன கை குழந்தைய பார்த்தா கொஞ்சிட்டு அதன் கையில ஒரு கல்கண்டோ இல்லை வாயில சர்க்கரையோ எதையானு போடுவா. இதுக்கு அதை பண்ண குழந்தைய தான் பார்த்தாச்சு, சிரிச்சு கொஞ்சியாச்சு, இது சர்க்கரையை எதுக்கு போடணும்னு கேட்டா அது போட்டாதான் அது திருப்தியாக இருக்கிறது அப்படின்றதாக. அதுதான் அந்த பரிவாகம், குழந்தைய அனுபவிச்சதனுடையதான போக்கு வீடு, ஆனந்தத்தின் வெளிப்பாடு அந்த சர்க்கரையை வாயில போகுது. அந்த மாதிரி பெருமாளை அனுபவிக்கிறதுனுடைய ஆனந்தத்தின் வெளிப்பாடு கைங்கரியம் அப்படின்றதாக சொல்லுது. இது சொல்றது. அதனால மோட்சம் பண்ண இது உபாசனம் பண்ணச்சேயும் சரணாகதி பண்ணச்சேயும் ஞானத்துக்கு யாரை வச்சிருந்துக்கோம்? பெருமாளை தான் வச்சிருந்துக்கோம். இது பலத்தை அனுகிரகிக்கிறதும் சங்கல்பம் பண்ணி பெருமாள் பலத்தை அளிக்கிறான். அதனால ரெண்டுத்துலயும் என்னன்னு கேட்டா பெருமாள் உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறான் அப்படின்றதாக சொல்றது. அதுல சுதந்திர பிரபத்தி பண்றவாகிட்ட எப்படி இருக்கான்னு கேட்டா உபாயாந்தர ஸ்தான நிவேசத்தாலே விசிஷ்டமாய் இருக்கும். உபாயாந்தர ஸ்தானம் பக்தி யோக ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோபவான்னு கோப்திருத்வ வர்ணம் இருக்குல்ல, அதனால பிரபந்தனுக்கு விசேஷமாக ரட்சகனாக உபாயமாக இருக்கிறான் அப்படின்றதாக சொல்றது. அது என்ன எல்லா பக்தியோகம் பண்றவனுக்கு தான் பெருமாள் தான் இது சொல்றாரு, அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சான்னு பல பிரதாத்தா நான் தான் இதாக சொல்றது. மயே லபத்தேச்ச ததக்காமான் மயைவ விஹிதான் ஹிதான்றதாக. இது எல்லாம் அந்த பெருமாள் தான் எல்லா கர்மாக்களுக்கும் பலத்தை தருகிறான்னு சொல்றதுக்கு இது பிரபந்தனுக்கு உபாயாந்தர ஸ்தான பக்தியோகம் பண்றவனுக்கும் பெருமாள் தானே இருக்கான்னு. ஆமா, ஆனா வித்தியாசம் என்ன சொல்றார் பல இடத்துல என்னக்க பக்தியோகம் பண்ணிட்டு அவன் பலனை வாங்கிக்கிறான். நம்ம பக்தியோகம் பண்ணாமலேயே பிரபத்தி பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது பலனை சொல்லுன்னு கேட்கிறான் அப்படின்னு. டிக்கெட் வாங்கிட்டு அவனை அலோவ் பண்றான். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு தான் அலோவ் பண்றான் இதில் ட்ராவல் பண்ணுறது. இன்னொருத்தன் டிக்கெட்டே வாங்காமல் ட்ராவல் பண்ணுறான். என்னன்னு கேட்டா இவாளெலாம் ஏதோ ஒரு இது போட்டா அப்படின்றதான் சொல்லி இவாளை சரின்னு அதுக்கும் அலோவ் பண்ணுறான். அப்போ இதுதானே விசேஷம். பணத்தை வாங்கிட்டு அலோவ் பண்ணுறதுக்கும் பக்தி யோகத்தை வாங்கிட்டு அலோவ் பண்ணுறதுக்கும் இது பக்தி யோகம் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அலோவ் பண்ணுறதுக்கும் அந்த விசேஷமாக இப்படி உபாயமாக அந்த மாதிரி சேர்த்து எல்லாருக்கும் பெருமாள் தான் உபாயம், நம்மளுக்கு அதிகப்படியா உபாயமாக இருக்கிறான் அப்படின்றதாக. அப்போ மற்றவாளுக்கெல்லாம் பக்தி யோகம் பண்றவனுக்கெல்லாம் கர்மயோகம் பண்ணி அதுக்கப்புறம் இது பக்தி யோகம் பூர்த்தியாகிற வரைக்கும் நடுவில் பண்ண வேண்டியதான பரிகாரங்கள் எல்லாம் பண்ண முடியாத போது பிரபத்தியை பண்ணி அதுக்கப்புறம் இது உபாசனத்துக்கு பலனை கொடுக்கிறான்னு, அதனால அப்படியே உபாயமாக இருக்கிறான் அப்படின்றதாக அதை விளக்கிறார். அதுக்கு மேல கர்மயோகம்ன்றது என்னன்னு கேட்டாச்சு கீதையில தெய்வமேவாபரே யஜ்ஞம் அப்படின்றதாக சொல்லி தேவார்ச்சனை தபஸ் தீர்த்த தான யஜ்ஞாதிகள்னு ஒரு 12 என்னவோ சொல்றார். இந்த இதுல எது முடியறதோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதை மனசுத்தி வர வரைக்கும் பண்றதுதான் கர்மயோகம் அப்படின்றதாக சொல்லுது. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றேன்னாக்கா அது தினந்தோறும் பண்றது. ஒருத்தருக்கு ₹1 தானம் பண்றேன்னாக்கா அது தினந்தோறும் பண்றது அப்படின்ற. மழையோ வெயிலோ புயலோ மனுஷா கிடைக்கிறாளோ இல்லையோ சத்பாத்திரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இப்படியானு பண்ணிடணும் அப்படின்றதாக சொல்லுது. இதெல்லாம் தான் கர்மயோகம்ன்றதாக சொல்லுது. அந்த கர்மயோகத்தை சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டா பெருமை பண்ணா போறாது, ஜீவ பரமாத்ம யாத்தாத்ம ஞானம் வரணும் அப்படின்றதாக சொல்லு. ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவனானவன் பெருமாளுக்கு சேஷபூதன் தாசபூதன் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்
அப்படின்றதாக இந்த மாதிரி இது பகவத் பிரீத்திக்காக பண்ணுகிறேன்றது எல்லாத்தையும் இந்த ஞானத்தோட கூட இது சாத்வீக தியாகத்தை பண்ணிட்டு நைமித்திக கர்மாக்கள் எல்லாம் விடாமல் பண்ணிட்டு அது இந்த மாதிரி தபஸ் தீர்த்த தேவார்ச்சனை தான யஜ்ஞாதிகள்ல தனக்கு முடிஞ்ச ஏதாவது ஒன்று எடுத்துன்னு பண்றதுக்கு பேரு கர்மயோகம். இதுக்கு பண்ணும் கர்மயோகம்னு கேட்டா மனசுத்தி வரும். கஷாயே கர்மபி தத்துவே தத்தோ ஞானம் பிரவர்த்ததேன்றதாக சொல்றதுனால அது இது அந்த மனசுத்தி மனசு நிர்மலமானால்தான் அதுக்கு மேல தியானம் பண்ண முடியும். ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணும் அப்படின்றதாக சொல்றது. அது தவிர கர்மயோகமும் ஞான யோகமும் சாட்சாத் உபாயங்கள் அல்ல, பக்தி யோகம்தான் நேர் உபாயம். இது ரெண்டும் பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கின்றது அப்படின்றதாக சொல்றது. இது இருக்கும் பிரபத்தின்றது பக்தி யோகத்தை நடுவில் வச்சுன்னு அங்க பிரபத்தி பண்ணலாம், இல்லைன்னாக்க பக்தி யோகமே இல்லாமல் சுதந்திர பிரபத்தியாகவும் பண்ணலாம்னு. பிரபத்தி எப்படி ரெண்டு விதமா இருக்கும், அதே மாதிரி இந்த கர்மயோகம்ன்றதும் கர்மயோகத்தை கம்ப்ளீட் பண்ணி அடுத்ததா ஞான யோகம் போய் மேல பக்தி யோகம் போலான்றது ரொட்டீன். கர்மயோகத்திலேருந்தே நேர பக்தி யோகம் ஞான யோகம் பண்ணாமல் அப்படின்றதாக அதுக்கும் இதுல இருக்குன்றதாக இந்த இடத்துல ஒரு வரி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்றதாக சொல்லு. அப்போ என்னன்றதாக சொன்னா கர்மயோகம் செய்தவருக்கு தான் பெரிய சுவாமியா இருக்கிறதும் தன்னால ஒரு விதமான இது தவறும் இல்லாமல் பண்ண முடியும்ன்றதும் ஞான யோகத்தை சுலபமா சீக்கிரமா முடிக்கணும், இது இந்த ஞான கர்மயோகத்திலேருந்தே நேர பக்தி யோகத்துக்கு பண்ணணும்ன்றதான இந்த ஆசையும் இருந்ததுன்னாக்க அது அவ கர்மயோகத்திலேருந்தே நேர ஞான யோகம் பண்ணாமல் யோகத்தை பண்ணி அவ பக்தி யோகத்தை பெறலாம் அப்படின்றதாகும். அப்போ ஞான யோகம் பண்றவா என்னன்றதாக கேட்டாக்க இது சொல்லணும், அந்த இது முடியாததான கஷ்டமான ஞான யோகத்தையும் முடிக்கலாம்ன்ற தைரியமும் அதை நிறைவேற்றுறதான சாமர்த்தியமும் இருக்கணும் அப்படின்றதாக சொல்லணும். அதுக்கு மேல ஞான யோகம் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மேல பக்தி யோகம் போறதுக்கு ஒரு வழி இருக்குன்றத சாதிக்கிறார். ஞான யோகம்ன்றது என்ன, இப்போ கர்மயோகம் முடிச்சாச்சு, அடுத்தது ஞான யோகம் அப்படின்றதாக. ஞான யோகம்ன்றது இந்த கர்மயோகத்தினால மனசுத்தி வந்ததுன்னாக்க அப்போ ஜீவாத்மாவை எப்பவும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஞான யோகம். தன்னுடைய ஜீவாத்மாவை தியானம். அந்த ஜீவன் எப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி இது சரீரம் இது எல்லாத்தையும் இந்திரியங்கள் எல்லாத்தையும் விட வேறுபட்டவனாக, பிரகிருதியை விட வேறுபட்டவனாக, புத்தியை விட வேறுபட்டவனாக இருக்கானு. அப்படிப்பட்டதான அந்த ஜீவாத்மாவை அவன் பெருமாளாலே தாங்கப்படுறான், பெருமாளுக்காலே நியமிக்கப்படுறான், பெருமாளுக்கு சேகபூதமா இருக்கான்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்படி இருக்கிறதான தன் ஜீவாத்மஸ்வரூபத்தை சிந்தனை பண்ணணும். பகவத் ஸ்வரூபம் இல்லை, ஜீவாத்மஸ்வரூபம். எப்பயோ தியானம் பண்ணக்கூடாது, எப்பவும் தியானம் பண்ணணும் அப்படின்றதாக சொல்லு. இந்த கர்மயோகம் ஞான யோகத்தினால மேல யோகம் பிறந்து அந்த ஆத்மா ஜீவாத்மாவை இவன் சாட்சாத்காரம் பண்ணான்னாக்க ரொம்ப இதுவா இருக்கும். அதனால எதுக்கு பண்ணணும் ஞான யோகம்னு கேட்டேன். இந்த லோகத்துல இருக்கிறதான எந்த விதமான ஆசையும் இவனுக்கு இது பற்றே ஏற்படாது, எல்லாம் அலட்சியமாக தோணும். ஏன்னு கேட்டா ஜீவாத்மாவை பார்க்கிறதான ஆனந்தம் மற்ற ஆனந்தத்தை எல்லாம் விட அதிகமாக இருக்கிறதுனால அது வேண்டாம்தான். எல்லாம் உயர்ந்த திட்டிப்பு சாத்திருக்கிறவர்கிட்ட கொஞ்சோண்டு இந்த இது அசட்டு திட்டிப்பு இருக்கிற மாதிரி திட்டிப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கொண்டு போனா என்ன சொல்லுவான், அதெல்லாம் வேண்டாம், இப்போ நீயே சாப்பிடுங்க. அந்த மாதிரி தான் எம்லப்துவா சாப்பரம் லாபம் அந்நத்தேன அதிகம் பிரதானதா சொல்லி அப்படி எல்லாம் சொல்றதுனால இது ஜீவாத்மாவை பார்த்துட்டோம்னா மற்ற விஷயத்தெல்லாம் அந்த இது ஈடுபாடு உண்டாகாது. அதனால என்னன்னு கேட்ட அப்போ லௌகீகமான விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு பரம வைராக்கியம் போடும், மனசு அதை பற்றி போகவே போகாது. அப்போ பக்தி யோகத்துல அவன் ஏகாகிர சிந்தையோட அவன் தியானத்தை பண்ணலாம்ன்றதாக அதுக்குதான் ஞான யோகம்ன்றது உபயோகமா இருக்கிறது. ஆனா ஞான யோகத்துல என்ன இதுனாக்க ஆபத்து, அது ஒரு ட்ராப்னாக்க ஜீவாத்மாவை பார்த்துட்டாக்க
இந்த ஆனந்தமே போரும்னு அதோட நிறுத்திடுவதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எதை போலன்னு கேட்டா, நகைக்கடையில தரதான பொட்டி இருக்கு, மணி பர்ஸு பொட்டி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். வெல்வெட்டு பர்ஸுக்குள்ள வச்சு அழகான டிசைன் போட்ட பளபளான்னு இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ள அந்த நகையை வச்சு கொடுப்போம். பார்க்குறவாள்லாம் இந்த பர்ஸும் பெட்டியும் எனக்குன்னு சொல்லுவா. உள்ள இருக்கிற நகை வைரம் சேர்ந்ததாக. அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறதான பெருமாளை பார்க்கணும்னு தோணாமல் ஜீவாத்மாவுடைய போரும்பதாக நின்றுதான இந்த ஒரு ஆபத்து இருக்கு. அதனால அதுல மாட்டிக்காமல் மேல பக்தி யோகத்தை பண்ணான்னாக்க அதுக்கு இந்த ஞான யோகமானது உபயோகமாக இருக்கும் அப்படின்றதாக கர்மயோகம் ஞான யோகத்தை சொன்னார். பக்தி யோகம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, பெருமாள் இது யாருக்கும் இது யாராலையும் அவன் தாங்கப்படுறதில்லை. பெருமாளுக்கு யாரும் ஆதாரம் இல்லை. சுயமகிமை பிரதிஷ்டிதான்றதாக சொல்லி அப்படி அவன் எப்படி இருக்கிறான்றதாக சொல்லி, அதே மாதிரியாக பெருமாள் சர்வ நியந்தாவாக இருக்கான். பெருமாள் சர்வ சேஷியாகத்தான் இருக்கான். அப்போ அந்த பெருமாளுடையதா இப்படிப்பட்டதான சுதந்திரமாகவும் சர்வ நியந்தாவாகவும் சர்வ சேஷியுமாக இருக்கிற பெருமாள் அவனுடைய ஸ்வரூபம் முதலியது எல்லாத்தையும் பண்ணி அந்த பெருமாளை இது சொல்றார், பிரீத்தியோட கூட தியானம் பண்றதுதான் பக்தி யோகம். நிரதிசய பிரீத்தி ரூபமான தியான விசேஷம் அப்படின்றதாக சொல்றோம். தியானம்னு சொல்றதுனால பிரேம பக்தியானது வியாவர்த்திக்கப்பட்டது. அதாவது அது பிரேம பக்தியை இங்க சொல்லல, இது தியானம்ன்றதாக சொல்லுகிறார். அது தவிர நிரதிசய பிரீத்தி ரூபமானது பகவத் தியானம். அது கைவல்யம்ன்றதெல்லாம் ஒரு அளவிட்டதான ஒரு பிரீத்தியைத்தான் கொடுக்கும். அதனால அதுவும் இங்கே விளக்கப்பட்டது. அதனால பெருமாளைத்தான் தியானிக்கணும்ன்றதாக சொல்லும். அது எப்படி இருக்கணும்னு கேட்டார், தைலதாராவத அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததின்றதாக ஒரு எண்ணெய் பாத்திரத்துல கீழே ஓட்ட விழுந்துருச்சுனாக்க எண்ணெய் எப்படி இடைவிடாமல் ஒழுகுமோ அந்த மாதிரியாக நிரந்தர ஸ்மிருதி ரூபமாக இருக்கிறது. அது எப்போ போய் பூர்த்தி ஆகும்னா ஒரு லெவல், அது பெருமாளை சாட்சாத்கரிக்கிற மாதிரியான அந்த நிலை வரும். அது சாட்சாத்கார துல்லியமான இது வைசித்தியத்தை உடையதாய் அப்படின்றதாக தர்சன சமானாக்கார நிலைன்றதாக அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா பெருமாள் மோட்சத்தை சங்கல்பிப்பார்ந்ததாக சாஸ்திரத்தை சென்றுதான். அதுக்கப்புறமும் பண்ணணும். எவ்வளவு நாள் பண்ணணும்னு கேட்டா, இந்த ஆயுசு முழுக்க பண்ணணும். மேல் வர ஜென்மாக்கள்லையும் 12 வரணும். கடைசியில பிராரப்த சரீரத்தின் முடிவில் இது பண்ணணும். என்னன்னு கேட்டாக்க அந்த அந்திம ஸ்மிருதி அது எப்படி சொல்றதாலோ அந்த மாதிரியாக பண்ணணும். அப்படி இதுதான் ஞான சந்ததி விசேஷம். இதுதான் பக்தி யோகம்ன்றதாக சொல்லும். பக்தி யோகத்துக்கு வர்ணாசிரம தர்மங்கள் தேவை. ஏன் அப்படின்றதாக கேட்டா, மனசுல இது வேணும், என்ன ஞானம் வளரணும் தினந்தோறும். அதுக்குதான் தினந்தோறும் தியானம் பண்ணணும்னு சொல்றது உபாசனத்தை. அப்போ தியானம் பண்ணோம்னாக்க அதுக்கு சாத்வீக குணம் வேணும். சாத்வீக குணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ரஜோகுணம் தமோகுணம். அப்போ ரஜோகுணம் தமோகுணம் நம்மகிட்ட இருந்தாக்க சாத்வீக குணம் இருக்காது. அப்போ தியானம் பண்ண முடியாது. அப்போ ரஜோகுணம் தமோகுணத்தை காரணம் என்னன்னா பாபங்கள். அந்த பாபங்களை எப்படி போகணும்னு கேட்டாக்க இந்த மாதிரியாக நித்திய நிமித்தியில வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணின்னு வந்தாக்க இது எதன்னா பாபமுகார்ஷம் ராத்திரியா பாபமுகார்ஷம்னு சொல்ற மாதிரி அப்பப்போ பண்றதான பாபங்கள்லாம் போய் மனசு தியானத்துல ஈடுபடுவதற்கு உபயோகமா இருக்கும். அதனால பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கும் வர்ணாசிரம தர்மங்கள் அப்படின்றதாக. இந்த பக்தி யோகம் பண்ணாக்க அது நம்ம சரியா பண்றோமா, இந்த பக்தி யோகம் மோட்சம் கொடுக்கணும்னு இவ்வளோ நாள் பண்ணும் வருஷங்கள். அப்போ நடுவில் சந்தேகம் வந்து ஒரு சைன் போர்டும் இல்லாத ஒரு ஹைவேல ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னாக்க நம்ம சரியான ரோட்ல தான் போறோமா, ரூட்டு தானே அதுன்னு சந்தேகம் வந்துடும். நடுவில் ஏதோ ஒன்று ஸ்ரீரங்கம் 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னு குறைஞ்சுட்டே வந்தால் ரைட் வேல தான் போறோம்னு தெரியும். அந்த மாதிரி பக்தியோகம் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் இருக்கும், அனிமா மகிமா செய்வேன்றதான அஷ்டமா சித்திகள்லாம் வரும் அப்படின்றதாக சொல்லுது.
அது ஆசைப்பட்டாலும் வரும். இது இந்த மாதிரி சித்தி எல்லாம் எதுக்குன்றதாக கேட்டா அவனுக்கு இந்த பக்தி யோகம்ன்றது அதுல ஒரு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக இனிஷியலா இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது சித்திகள்லாம் உண்டாகும். அதெல்லாம் மாட்டிக்காம நம்ம மேல தியானம் நம்ம போற பாதை சரின்றதுக்கு தான் இந்த அஷ்டமா சித்திகள்லாம் எப்படி இப்ப வந்ததோ இதே மாதிரி மோட்சமும் இந்த பக்தி யோகத்தினாலே வரும்ன்றதாக அதை சொல்றார். அதுக்கு வேற பலன்லாம் ஆசைப்பட்டா கூட அதெல்லாமும் வரும் அப்படின்றதாக சொல்லி சதுர்விதா பஜந்தே மாம்ன்றதாக சொல்லி அதுல தேசாம் ஏகாந்தின சிரேஷ்டா அப்படின்றதாக அப்படி இருக்கிறதான அந்த 4 விதமான பக்தர்கள்ல ஏகாந்தி எழுந்தவா ரொம்ப சிரேஷ்டமானவர்கள். வேற தெய்வத்தையோ வேற யாரையும் ஒரு கதியா இது கொள்ளாமல் என்னையே இது பண்றான்றதாக. அதை தவிர இதுவும் சொல்றது காமிய பலன்லாம் பிரயோஜனாந்தரத்துல ஆசை இல்லாமல் பண்றது. அதனால அப்படிப்பட்டதான அவர்கள் எனக்கு ரொம்ப ஞானின்றதாக சொல்லி ரொம்ப விருப்பம் வந்து என்ன சொல்வார் சிரேஷ்டர்கள் அப்படின்றதாக இந்த இடத்துல. மீதி 3 பேரும் நசுரமான பலத்தை அடைவார்கள். இந்த ஞானியானவன் அவன் இது மோட்சத்தை அடைவான்றதாக பலத்தை இதுக்கு சொல்றார் அப்படின்றதாக. அதனால இந்த ஞானியனுடையதான சிறப்பை இந்த இடத்துல இது மகாபாரதத்துல வர கொஞ்சம் வேர்டிங் கீதையில இருக்கிறதான வேர்டிங்ல இருந்து ஸ்லைட்டா மாறுறது. இது பெருமாளே சாய்ச்சி, அதுவும் பெருமாள் சாய்ச்சதுதான். அப்படி பெருமாளே இதை இது சொல்றார். சர்வே சவன தர்மானா பிரதிபுத்தஸ்து மோக்ஷபாக் அப்படின்றதாக சொல்லி அந்த தர்மார்த்த காமத்துக்காக என்ன பிரார்த்திக்கிறவாள்லாம் அந்த பலனை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அது அப்புறம் நஸ்வரமாயிடும். இது யாரு ஞானின்றவன் யாருன்னா இந்த மோட்சத்துக்காக வேறு பலன்ல ஆசை இல்லாமல் என்னையே விரும்புறானே அவன் தான் அப்படின்றதாக. இப்படி இது பக்தி யோகம்ன்றதாக சொல்லி பக்தி யோகத்திலேயே 4 ஸ்டேஜ் இருக்குன்றதாக. பக்தி, பரபக்தி, பரமபக்தி, இது சொல்றது இது பரபக்தி, பரஜானம், பரமபக்தி அப்படின்றதாக. அதனால இதுதான். அதனால இந்த இது இருக்கும் இல்லையோ இந்த பெருமாளை அடைவதற்கு ஒரு வழியாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுக்கு பேரு பரபக்தின்னு பேரு. அதுக்கு முன்னாடி இது பெருமாளை நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்கங்க பெரியவா சொல்ற உபன்யாசங்கள், ராமாயணம், பாகவதம் இதெல்லாம் போய் கேட்கறது, இன்னும் அருளிக்கை எல்லாம் கேட்டு அப்படின்னா அப்புறம் இன்னும் நிறைய பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இனிஷியலா இருக்கிறதான அந்த ஈடுபாடு இருக்கே, அந்த ஆசை அப்படின்றதாக சொல்லி அப்படி இருக்கிறதான ஒரு இன்டென்ஸ் இது டிசைர், அதுக்கு பக்தின்றதாக. அந்த பக்திக்கு அப்புறம் என்னன்றதாக கேட்டா சாஸ்திரத்துல சொன்னபடியாக பெருமாள் கர்மயோகம் ஞானயோகம்லாம் பண்ணி பெருமாளை சாட்சாத்கரிக்க வேணும்ன்றதாக அப்படி பண்ணிட்டாங்க உபாயமாக சொல்லப்பட்டது. அதுக்கு பரபக்தின்றதாக பேர். பரஜானம்ன்றது என்னன்னா இப்படி கர்மயோகம் ஞானயோகத்தை பண்ணி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரீதியில இந்த பரபக்தியை பண்ணிட்டு பெருமாளை கட்டாயம் பார்த்தே ஆகணும்ன்றதாக சொல்லி யோகேஸ்வர தத்தோமயத்துவம் தசையாத்மானம் அவ்வியம் காணுமாறு அருளாய் ஒரு நாள் காணவாராய்ன்றதாக சொல்லி புலம்பும்படியாக பண்ணணும். புலம்பாம இருக்க முடியாது. சில பேர் ரொம்ப நாள் அடைக்கிட்டு ஒரு நாள் சொல்லிடுவா அப்படின்னு அந்த மாதிரி அப்படி அந்த நிலை வருது. அப்போ என்னன்னா பெருமாள் இவ்வளவு ஆசையா அவர் இது எதிர்பார்க்கிறான்றதுக்காக சொன்னாக்க இந்த அதிகமான ஈடுபாட்டினாலையும் புலம்புறதுக்காகவும் பெருமாள் அந்த க்ஷணத்துல நீ சேவை சாதிக்கிறாரே, இது பரஜானம்ன்றதாக சொல்லுங்க. உடனே பெருமாள் அப்படி பார்த்துட்டான். பரிபூர்ணமான பெருமாள் சேவை ஆனா டெம்பரரியா கிடைச்சது. அந்த பரஜானத்துல கிடைச்சது என்னன்றதாக கேட்டாங்க இது ரொம்ப அதிக அந்த பெருமாளை சேவிச்சதான அந்த ஆசையினால ஈடுபாட்டினால உண்டாறதான ஒரு பக்தி பிரீத்தி, அது பரமபக்தின்றதாக. அந்த பரமபக்தியை வச்சுன்னு மேல அப்படியே போயிட்டு இருப்பான். அப்புறம் பரமபக்தியே இவனுக்கு மோட்சத்தை பெற்று தரும் அப்படின்ற பக்தி, பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்றதாக. பரமபக்தி வந்துட்டான்னாக்க கடைசியில அது இது டெம்பரரியாலாம் உன்னை சேவிச்சா போறாது, துளி கூட இது இடைவெளி இல்லாமல் சர்வதேச சர்வகாலத்திலையும் உன்னை சேவிச்சு
அனுபவிக்கணுங்கிறதாக சொல்லி அந்த ஒரு அபினிவேசம் உயர்ந்த ஆசையை உண்டாக்கி அப்புறம் பெருமாளே மீற முடியாத அளவுக்கு ஆணையிடுவார் அப்படின்றதாக சொல்றது. திருவானை நின்னானை கண்டாய்ன்றதாக எல்லாம் சொல்றாருள் ஆழ்வார். இனி நான் போகவிட்டேன் என்பதாக ஒன்றும் மாயம் செய்யல் என்னை. பெருமாளே இந்த மாதிரிலாம் இத்தனை நாள் ஏமாத்திட்டு போன மாதிரிலாம் இன்னும் ஓட முடியாது, என்னை கூட்டு கொண்டுதான் போக வேண்டும்ன்றதாக சொல்லி திருவானையிட்டு வளைத்து கூப்பிடுகையாலே அப்படின்றார். வளைத்து கூப்பிடுறதுன்றதாக சொல்றதுனால வளைக்கிறதுனாக்க பெருமாள் கால் ரெண்டுத்தையும் கட்டின்னு அவனை அனந்த நகர விடாமல் நிர்பந்தப்படுத்துறது. இந்த சப்ராதி சரணோகாடம் நிதீர்க்கே ரகுநந்தனா அப்படின்றதா இளைய பெருமாள் அப்படியே கால் ரெண்டுத்தையும் பிடிச்சிருந்தார். நீ என்னை அழைச்சின்னு போறேன்னு சொன்னாக்க காலை விடுறேன் அப்படின்னு, அப்பதான் நீ நடக்க முடியும் ராமா அப்படி. அந்த மாதிரி அப்பால் போக விடாது நிர்பந்தப்படுத்துறது வளைக்கிறது. கூப்பிடுறதுன்றதாக வெறுமை கூப்பிடுறது இல்லை, கதறுதல்ன்றதாக அர்த்தம். அப்படி கதறணும் அப்படின்றதாக சொன்ன அது என்னன்றதாக சொல்லி அப்போ பெருமாளுக்கு இந்த உடனே இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்ன்றதாக சொல்லி வேகத்தை உண்டாக்கி இது சொல்ற அந்த பக்தனுடையதான வேகம் பகவானுக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். ஸ்வராதிசயத்தை உண்டாக்கி இது இவனை அவாவிட்டு வீடு பெற பண்ணும் அப்படின்றதாக பாசுர வார்த்தைகளையே இங்க சொல்றார் அப்படின்றதாக. பெரிய பெரிய ஆசையெல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி பரிபூர்ணமான பிரம்மானுபவ மோட்சத்தை அடைகின்றதும் அப்படின்னு ஒரு விதமான ஆசையும் இருக்காது. இன்னும் பெருமாளை அனுபவிக்கணும் அடையணும்ன்றதான ஆசையெல்லாம் அங்கே இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்டதான வீடு மோட்சத்தை இந்த பரமபக்தியின் இதானது அனுகிரகிக்கும். அப்படின்னு பிரத்தியோகம் பண்ண முடியாதப்போ பிரபத்தியே கேட்ட பலத்தை எல்லாம் கொடுக்கும். தாவதாஸ்தி ததாவாஞ்சா தாவன் மோக ததா சுகம் யாவன்ன சரணம் யாதித்வாம் அசேஷ அகநாசனம் அப்படின்றதாக சொல்ற மாதிரி இது பக்தியோகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஜாதி தேவை. ரைவர்ணிகனாக இருக்கணும், பிராமண கஷத்திரிய வைஷ்ணவ ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ் வந்த அப்புறம் அடுத்த ஜென்மாக்கள்லாம் அது எப்படி இருந்தாலும் விதுரரோ சபரியோ மானாபுரத்தோ எதா இருந்தாலும் அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஆரம்பிக்கிறது மாத்திரம் முக்கியமா இது பிராமண கஷத்திரிய வைசியனா இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்றதா இல்லைன்றதா. அது ஜாதி இருக்கணும், அதுக்கப்புறம் ஞானம் இருக்கணும். ஜாதியும் ஞானமும் இருந்தாலும் சக்தி இருக்கணும் பண்றதுக்கு. ஜாதி ஞானம் சக்தி இருந்தாலும் காலதாமதம் பிராரப்த கர்மா முழுக்க அனுபவிச்சுட்டு போற வரைக்கும் பொறுமை இருக்கணும். அப்படி இல்லை அவசரமா போகணும்னு சொன்னாக்க அவ அகிஞ்சனர்களாக ஆயிடும். இந்த 4 குவாலிட்டியும் இருந்தாக்க அவ பக்தி யோகத்துக்கு அதிகாரம் உடையவர்கள், சகிஞ்சனர்கள் அப்படின்றதாக சொல்லு. இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட அவ அகிஞ்சனாக ஆயிடுறா. அவ அப்ப என்ன பண்ணணும்னு பரபக்தி ஸ்தானத்திலே எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியதான அந்த பிரபத்தி சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அது அந்த பரபக்திக்கு மேல வரதான அவஸ்தைகள் போல இவனுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் இந்த பிரபத்தியாலேயே அப்படின்னு. பிரபத்தி பண்ணதே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுங்கோன்றதாக சொல்லி பரஜானத்தை எல்லாம் கொடுங்கோல் அப்படின்றதாகன்னா கொடுப்பார் அவர் அப்படின்றதாக நம்ம கேட்கறத பொறுத்தது அப்படின்றதாக அது அதையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கும் அப்படின்றதாக. பிரபத்தின்றதும் பிரம்ம வித்யில சேரும். நானா சப்தாதி பேதாக்குன்றதாக சிபாஷத்திலே சொல்றார் அப்படின்றதாக. பிரம்மசூத்திரம்னு நம்ம அதிகமா சொல்றோம். சிபாஷம் தான் பிரம்மசூத்திரம்னா தான் அதுக்கு ஒரு அவுட் சைட்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதனால அதைத்தானே இங்க இவர் விவரிக்கிறார் பாஷ்யத்தினால அப்படின்றதாக. அதனால அது சிபாஷன்றதாக. நானா சப்தாதி பேதா அப்படின்றதாக சொல்றது. இது சொல்ற பரஸ்பரம் வேற்றுமை இருக்கிறது இது அப்படின்றதாக. அதனால என்னன்றதாக கேட்டாங்க அதோட பேரு குணங்கள் இதெல்லாம் வேறையாக இருக்குன்றதாக. விகல்போ அவிசிஷ்ட பலத்வாத்ன்றதாக சொல்லி 32 விதமான பிரம்ம வித்தைகள்ல எதை வேணா எடுத்துக்கலாம், எல்லாமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்றது. அதனால அது
எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போறோம். இன்னும் மற்றொரு வித்தையினுடையதான சகாயம் இல்லாமலேயே மோட்சத்தை கொடுக்கும், துல்லிய பலத்தை கொடுக்கும்ன்றதுனால எது வேணா பண்ணலாம்ன்றதாக அதுவும் சிபாஷத்திலே சாதித்திருக்கிறார்கள். அதனால பக்தி யோகம் பண்றவனே சுலபமான பிரபத்தியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, யாராவது கஷ்டமான பக்தி யோகத்தை பண்ணுவாளா? பக்தி யோகம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாளே, அப்போ இது கஷ்டமானது சுலபமானதுன்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்தா எப்படி அப்படின்றதாக கேட்டாக்க, அதுக்கு தான் இந்த இடத்துல சொல்றார், பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் இது சொல்லலாம். அது என்னன்றதாக கேட்டாக்க, அதிகாரி பேதேன சக்தன் அசக்தன்றதாக சொல்றது. சம விகல்பம். பக்தி யோகம் பண்றவனே பிரபத்தி வேணாலும் பண்ணலான்னாக்க யாரும் பக்தி யோகம் பண்ண மாட்டா, அது சம விகல்பம்ன்றதாக சொல்ல. அந்த மாதிரி சொல்லலை. சக்தன் அசக்தன்றதான அதிகாரத்தை வச்சுட்டுதான் விகல்பம் சொல்லிருக்கா. அதனால அது தோஷமாகாது. இது வியவஸ்தித விகல்பம்ன்றதாக. அதாவது இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவா மாத்திரம்தான் இப்படி இந்த பிரபத்தியை பண்ணலாம்ன்றதாக சொல்ல, அகிஞ்சனாக முடியுது. அதனால அகிஞ்சனன் சகிஞ்சனன்றதான இது அடிப்படையில தான் விகல்பமானது சொல்றார் அப்படின்னு. அது பலன் அதே மோட்சம்தான்றதாக சொல்லுது. அதுக்கு மேல பிரபத்தியிலையும் இந்த மாதிரி உட்பிரிவுகள்லாம் உண்டு அப்படின்னு, வாச்சிக்க காய்க்க இது மானசன்றதா சொல்றதுனால அப்படி அந்த மாதிரியாக இதெல்லாம் போன அதிகாரத்திலேயே அதிகாரி விபாக அதிகாரத்திலேயே சொல்லிருக்கோம். ஞாச வித்தியில மந்திர விசேஷங்கள்லாம் இருக்கு. மந்திர விசேஷங்கள் என்னன்றதாக சொன்னாக்க, பக்தி யோகத்துல எப்படி ரூபம் குணமெல்லாம் வேறுபட்டதோ அதே மாதிரி தான் இது பிரபத்தியில ஒவ்வொரு சாகையிலையும் சம்மிதையிலையும் சில இது மந்திரங்களுடையதான இதெல்லாம் வேறுபாடு இருக்கு. இன்னும் சில சின்ன சின்ன வேறுபாடு இருக்கிறதுனால பிரபத்தியும் இது சொல்றார் அப்படின்றதாக மந்திராதி விசேஷங்கள்லாம். மந்திரம் என்னென்ன சொல்றான்றதாக கேட்டா, துவயம்ன்றது இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கு. அது அப்புறம் வசுரண்யன்னு ஆரம்பிக்கிறதான ஒரு மந்திரம், ஸ்ரீமன் நாராயண சுவாமின்னு சொல்றதான ஒரு மந்திரம், பகவன் சர்வ விஜயன்றதாக விஜயன்றதாக சொல்லி அது சொல்ற பிரணவத்தை சொல்லி பண்ணலாம், அஷ்டாட்சரத்தை சொல்லி பண்ணலாம், துவயம்தான். அதனால இப்படி கரண மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு சாக்கையிலையும் சம்மிதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்னன்றதாக கேட்டா இதுவும் விகல்பம் தான். பிரபத்தி இதுல எது வேணா பண்ணலாம் அப்படின்றதாக சொல்லுங்க. இதுதான் அவரவர்களுடையதான இது அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி பக்தி யோகமோ பிரபத்தியோ பண்ணலாம். பக்தி யோகத்துக்கு அங்கமாக கர்மயோகமும் ஞான யோகமும் பண்ணி அதுக்கு மேல பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணாக்க அது மோட்சத்தை கொடுக்கும். இல்லைன்னாக்க பிரபத்தியை பண்ணலாம்ன்றதாக இது சொல்றோம். அதுக்கும் பக்தி யோகத்துக்கும் முதல்ல அங்க பிரபத்தியை பண்ணணும்ன்றதாக அது சொல்றார். அதனால பிரபத்தின்றது அங்கமாகவும் சுதந்திரமாகவும் இருக்குன்றதான ரெண்டு அந்த இது இருக்குது, ஸ்வரூபம் அதுக்கு இருக்கு. பக்திக்கு ஒன்றுதான் அப்படின்றதாக இதை நம்ம ஆச்சாரியர்கள் தெரிஞ்சுட்டு இது சாதிக்கிறோம். இதுல இந்த இது இருக்கும் இல்லையோ, பக்தியும் பிரபத்தியும் சன்மார்க்கம்ன்றதாக சுவாமி தேசிகன் விவரிக்கிறார். சன்மார்க்கம்ன்றதாக சொன்னாக்க கர்மஞானம் பக்தி யோகம்ன்றது ஸ்வரூப விருத்தம்னு சில பேர் சொல்றான். அதை மறுக்கிறது மாதிரியாக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சன்மார்க்கம்ன்றதாக. ஏன் அப்படின்றதாக கேட்டா, இதுதான் இதெல்லாம் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டவைகள் தான் அப்படின்றதாக. அதுக்கு மேல பிரபத்தி யோகியாதிகாரம் அப்படின்னு, பிரபத்தி பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிறதான அந்த இது அதிகாரத்தையும், பக்தி பிரபத்திகளுக்கு வேண்டியதான சில நேத்தமான ஒரு அதுக்கே வேண்டியதான சில குறிப்பிட்ட அதிகாரத்தையும் அப்படின்றதாக சொல்றேன். பிரபத்தி எல்லாரும் பண்ணலாம்ன்றதுக்கும் சொல்லப்படும். பிரபத்தி எல்லாரும் பண்ணலாம்னாலும் அதுக்கும் சில பேசிக் வேணும். அந்த பேசிக்ன்றது இது வேணும். என்னன்றதாக கேட்டா அஸ்தித்வம் சாமர்த்தியம்ன்றதாக சொல்றேன்.
பலன்ல ஆசை வேணும். அதே மாதிரி சாமர்த்தியம்ன்றதானதும் வேணும் அப்படின்றதாக சொல்லி இதுதான் அதிகாரத்தை கொடுக்கும். பேசிக் இது சாப்பிடணும், பசி சாப்பிடணுன்றதான அந்த ஆசை இருந்தால்தான் அது காசு கொடுத்து சாப்பிட்றதா காசு சாப்பிட்றதான்றது பக்தி பிரபத்தி மாதிரி. அப்படி அதுக்கு எனக்கு வயிறு ரொம்ப இருக்கு, பசியே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னாங்க, அவங்ககிட்ட போய் நீ காசு கொடுத்தும் சாப்பிடலாம், காசு கொடுக்காமையும் சாப்பிடலாம்னாங்க. அவன் எதுக்கும் வரமாட்டான், நான் வேற வேலை இருக்குன்னு போயிட்டு இருப்பான். அதனால இதுல அஸ்தித்வம் வேணும் அப்படின்றதாக அதிகாரம். அது அதிகாரம்ன்றதுல முதல்ல அஸ்தித்வம் வேணும், அதுக்கப்புறம் சாமர்த்தியம் வேணும் அப்படின்றதாக. சாமர்த்தியம்ன்றது என்னன்னு கேட்டாக்க இது சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறது, அது அதுக்கு அங்கங்களோட தெரிஞ்சுக்கிறது, இது சொல்றது அதுக்கு மேல அதை அனுஷ்டிக்கிறதுக்கு வேண்டியதான சக்தி அப்படிங்கிற உபாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதும் ஞானம், அதுக்கப்புறம் அதை அனுஷ்டிக்கிறதான திறமை சக்தியும், அந்த சாஸ்திரத்திலே அனுமதிக்கப்பட்டதான ஜாதி குணாதி யோகியத்தையும் வேணும் அப்படின்றதாக. அதுதான் பக்தி யோகம் ஆரம்பிக்கச்சே அந்த திரைவர்ணிகனாக இருக்கணும்ன்றதாக. இதெல்லாம் முன்னாடியே இருக்கும் அப்படின்றதாக. அதனால இது இப்படிப்பட்டதான அஸ்தித்வமும் சாமர்த்தியமும், அஸ்தித்வம்ன்றது ஒண்ணுதான், பலத்துல ஆசை. சாமர்த்தியம்ன்றது உபாயத்தை பற்றினதான ஞானம், அதை பண்ணக்கூடியதான சக்தி, அதுக்கு சொல்லப்பட்டதான ஜாதி அது இருக்கணும். இந்த மூணும் சேர்ந்ததை ஒரே வேர்ட்ல சாமர்த்தியம்ன்றதாக சொல்றார். இது சொல்றது. அப்போ என்னன்றதாக கேட்டா இப்படி இருக்கிறத சொல்லி இது ஒரு பலத்துக்காக இது சொல்லப்படும். அப்போ இது இந்த மாதிரிலாம் நீ உனக்கு இருந்ததுன்னாக்க உனக்கு மோட்சத்துக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்றதாக சொல்லி. அப்போ மோட்சத்துக்கு எப்படி போகலாம்னு கேட்டா எலிஜிபிலிட்டியே அஸ்தித்வம் சாமர்த்தியத்தை வச்சுன்னு சொல்றா. அந்த பலன்றதான அது சொல்ற, உனக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எண்ட் அப்படின்றதாக ரிசல்ட் ஆர் எய்ம். அதுக்கு என்ன வழின்னு கேட்டா உபாயம்ன்றதாக நான் சொல்றேன். அப்போ இது சொல்றது பிரபத்திய மோட்சத்துக்காக செய்யறது என்னன்னு கேட்டா அது சொல்றார். அது என்னன்றதாக கேட்டா சுதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கு இது இருக்கு. பெருமாள் சேஷியாக இருக்கான், ஆதாரமா இருக்கான், நேந்தாவா இருக்கான், அர்த்தபஞ்ச ஞானம்லாம் இருந்தாலும், தத்துவத்திரை ஞானம்லாம் இருந்தாலும், பரதேவதா பாரமார்த்த ஞானம் இதெல்லாம் இருந்தாலும், விசேஷித்ததான அதிகாரம் என்னன்னு கேட்டா ஆக்கிஞ்சன்யமும் அனன்யகதித்துவமும் அப்படின்றதாக. ஆக்கிஞ்சன்யம்ன்றது உபாயாந்தரமான பக்தி யோகத்திலே திறமை இல்லாமை, அனன்யகதித்துவமாவது பிரயோஜனாந்தர வைமுக்கியம், காமிய பலனுக்காக பிரபத்தி செய்யாமல் இருக்கிறது. இது அதுக்கப்புறம் இது சொல்றது, அதையே இந்த பிரயோஜனாந்தர வைமுக்கியம் சுத்தியே சரண்யாந்தர வைமுக்கியம் அப்படின்றதாக. வேற எங்கேயும் போலொன்றில்லாவடியேன்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுன்றதாக நான் சொல்லுவேன். இந்த பிரயோஜனாந்தர வைமுக்கியம்னு சொன்னால, காமிய பலன்னு சொன்னால, அதுலேயே சரண்யாந்தர வைமுக்கியமும் உள்ள அடங்கி இருக்குன்றதாக சொல்லுது. ஏன்னா மோட்சத்தை பெருமாள் ஒன்றிதான் கொடுக்க முடியும். நீ அதை விட்டுட்டு வேற எதுக்கான பண்ணாதான் இது அவளும் கொடுப்பா இவாளும் கொடுப்பான்றதாக பணம் வேணும்னாக்கா பல விதமான வழிகள் சொல்லப்பட்டது. பெருமாளையும் ஆசிரியங்கன்னு சொல்லுது. பணம் வேணும்னா தான் நிறைய வழி இருக்கு. அதனால அது இது சொல்றது தேவதாந்தர சம்பந்தம்ன்றது அது வரும்ன்றதான். அதனால பிரயோஜனாந்தர வைமுக்கியம்ன்றது வேணும். ஆனா அது இது பிரயோஜனாந்தர இது சொல்றது அதுதான் அனன்யகதித்துவம்ன்றதாக சொல்லுது. பிரயோஜனாந்தர வைமுக்கியம்ன்றதுலயே சரண்யாந்தர வைமுக்கியமும் அடக்கம் அப்படின்றதாக. எல்லாம் எப்படி இது சொல்றாலும் சேனவினா பிரணமத்தி நச்சலத்தின்றதாக சொல்றதுனால, அப்போ இது பிரயோஜனாந்தர வைமுக்கியம் இருந்துட்டாலே சரண்யாந்தர வைமுக்கியமும் அதுல சித்திக்கிறது அப்படின்றதாக. அதுக்கப்புறம் ஏத தேக அவசானம் இல்லை, அதுக்கப்புறமும் மோட்சத்துக்கு கொஞ்சம் தாமதமா வரேன்னு பிரபத்தி நின்றாளே அப்படின்னு கேட்டாக்க அவரவர்களுடையதான இது சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தா அப்படின்னு. ரொம்ப தீவிரமான வேகம் இருந்தாக்க ஆர்த்த பிரபத்தி நின்றுவான், இல்லைன்னாக்க
இது சொல்லுவா, அவன் பிரபத்தி பண்றான் மோட்சத்துக்காக, ஒரு 2 ஜென்மா கழிச்சு வரேன்னா கூட ஓகேன்றதாக பெருமாள் சங்கல்பிப்பார் அப்படின்றதாக. இதுதான் திருப்த பிரபந்தம். ஏற்ற தேகாவசானம்னு பண்றதும் அப்படிதான் திருப்த பிரபந்தம் அப்படின்றதாக சொல்லு. அப்போ என்னன்றதாக கேட்டாக்க இது சொல்லுது, ஆக்கிஞ்சன்யம்ன்றது என்ன அப்படின்றதாக சொன்னாக்க கர்மயோக ஞானயோகத்தோட கூடினதான பக்தி யோகத்தும் அதுல என்னன்னு கேட்டாக்கா அதுல அஜ்ஞானம் அசக்தி, அதே மாதிரி ஜாதி இல்லாமல் காலதாமதத்தை பொருத்த முடியாமல் அப்படின்றதாக சொல்லு. அதே மாதிரி இது சொல்றது எல்லாம் பெருமாள் தான்றதாக சொன்னாரு இல்லை. அதனால இது சரண்யாந்தர வைமுக்கியம் அப்படின்றது, பிரயோஜனாந்தர வைமுக்கியம்ன்றதாக சொல்லி அது சொல்றார். பெருமாளையே எல்லாவற்றுக்கும் ஆசிரியத்தது சொல்றார். இது இந்த அதிகாரம் ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம்ன்றது பிரபத்திக்கு வேணும்ன்றதுக்கு பிரமாணத்தையும் சம்பிரதாயத்தையும் எடுத்துக்காங்க. காகாசுரன் பெருமாளாலே இது பானத்தினால அடிக்கப்பட்ட போது அவன் எல்லா இடத்துக்கும் ஓடுறான். அப்ப என்ன பண்ணான்னு கேட்டா தன்னால ஒன்றும் காப்பாற்றிக்க முடியலன்றதாக சொல்லி அகிஞ்சனாக வருகிறான்னு சொல்லி சபித்ராச்ச பரித்தெக்தா சுரேஷ்ச சமஹர்ஷிதிஹி அப்படின்றதாக. அதனால என்னன்னு கேட்டா அப்பா அம்மா ஆரம்பித்து எல்லாரும் கைவிட்டதுனால இவன் அகிஞ்சனாக இருக்கிறான் அப்படின்றதாக தெரியுது. ஸ்ரீன் லோகான் சம்பரிக்கிறமே தமேவ சரணம் கதான்றதாக அந்த அவதாரணத்தினால சரண்யாந்தர வைமுக்கிய ரூபமான அனன்யகதித்துவம் இங்கே காட்டல். ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல சொல்றது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ அகதின்றதாக அந்த இடத்துலையும் இது சொல்றது. அதனால அகிஞ்சனன் இது சொல்றது அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்றதாக சொன்னதுனால ஆகிஞ்சன்யனும் அனன்யகதித்துவமும் பிரபத்திக்கு அதிகாரம் என்பது கஷ்டமாக இங்கே இது சொல்றது. அதே மாதிரி கத்தியத்திலையும் இது சொல்றது என்னன்னு கேட்டா அநாகத அனந்தகால சமீட்சையா அதிருஷ்ட சம்சாரோபாய தத் பிராப்தியேச்ச தத் பாதாம்புஜத்வய பிரபத்தேரண்யத்து நமே கல்பகோட்டி சகசிரேனாப்பி சாதனம் அஸ்தி மானஹ. பிரபத்தியை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. எவ்வளவு கோடி ஜென்மாக்கள் இது கல்பகோட்டி காலங்கள் ஆனாலும் வேற சாதனம் கிடையாதுன்றதாக சொல்றேன்னு அனன்யகதித்துவத்தை சொல்றார். ஆழ்வார்களும் புகழொன்றில்லாவடியேன் நோற்ற நோன்பிலேன் முதலியதான இந்த மாதிரியான பாசுரங்கள்னாலே எல்லாத்தையும் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவத்தை சொன்னார். அந்த புகழொன்றில்லாவடியேன்றதுனால ஆக்கிஞ்சன்யமும் அமர்ந்து புகுந்தேனேன்றதான அந்த அவதாரணத்தினால அனன்யகதித்துவமும் சாதிச்சார் அப்படின்றதாக சொல்லு. அப்புறம் பிரபத்தின்றது சர்வாதிகாரம், எல்லாரும் பண்ணலாம் அப்படின்றதாக இறுதி பிரபத்தி மாத்திரம் எல்லாரும் பண்ணலாம். ஏன் பிரபத்தி அற்ற வேதத்துல சொல்லியா வைதீகமான ஒரு கர்மா இல்லையா அப்படின்னு வைதீகமானதுதான் வேதத்தில் தான் சொல்லுது. அப்புறம் இப்படி எல்லாரும் பண்ணலாம், ஜாதி நியமம்லாம் கிடையாதான்னு கேட்டாக்க வேதத்துல சொல்லியிருந்தாலே ஜாதி நியமம் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு நீயாவே அசியம் பண்ணிக்காதேங்கிறார் தேசியம். வேதத்துல சொல்றதுன்ட்டு சத்தியம் வத தர்மம் சர மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவான்னு சத்தியம் வதன்னு சொன்னாக்க பிராமணன் சத்திரியன் வைசியன் தான் சத்தியத்தை சொல்லும், மீதி எல்லாரும் போய் சொல்லலாம்னு அர்த்தம். எல்லாரும் உண்மை சத்தியத்தை தான் சொல்லணும் அப்படின்ட்டுதான். அப்ப வேதத்தில் தானே சொல்றது. அதெல்லாம் சாமான்யமாக எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியாக பெருமாள் என்ன சொல்றதா வேதத்துல சொல்லிட்டு சர்வஸ்ய சரணம் சொல்லிட்டு அப்படின்றதாக சொல்லு. எல்லாருக்கும் இவன் அடைக்கலமாக இருக்கிறான் அப்படின்றதாக சொன்னாக்க ரட்சகனாக இருக்கிறான்னு சொன்னாக்க எல்லாருக்கும் அதை சங்கோச்சப்படுத்துற மாதிரி எல்லாருக்கும்னு அங்க ஒரு வாக்கியத்துல வேதத்துல சொல்றதே அது ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்றதாக வேற எங்கேயும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு வாக்கியம் இல்லை, பிரமாணம் இல்லை. அதுக்கு என்ன இம்பாக்ட்னு கேட்டா அப்போ சர்வஸ்ய சரணம் அப்படின்றதாக சொன்னாக்க சர்வஸ்யன்றது அப்படியே முழுமையாகத்தான் அர்த்தம் எடுத்துக்கணும். அதனால எல்லாருக்கும் அடைக்கலமாக இருக்கிறான்றதுதான் சென்று அதனால இது வைதிகமான இது பிரம்ம வித்தை
அதை எப்படி எல்லாரும் பண்ணலாம்ன்ற கேள்வியும் கிடையாது. இது இந்த வைதிகமா இருக்கிறதெல்லாம் எப்படி எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கோ, எது சத்தியம் இதெல்லாம் அந்த மாதிரி இதுவும் சர்வசீகரணம் இருக்குன்றதுனால ஜாதி நியமம் கிடையாது அப்படின்றதாக சொல்லு. அதனால இது சொல்லு, இவ்வளவு அதிகாரம் இருந்தால் போறோம். ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் பெற்று இது மற்றபடி இதுக்கு ஜாதி நியமம்லாம் இல்லாததுனால எல்லாரும் இதை பண்ணலாம் அப்படி. அதுதான் அந்தனர் அந்தியர் எல்லை என்கின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக என்றதாக சொல்லி நுடங்கி அனன்யராய் அகிஞ்சனாக அனன்ய கதியாக வந்து சட்டனம் அடைந்தார் அப்படின்றதாக சொல்லி. இது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அந்தமில் ஆதியை அப்படின்றதாக சொல்லி. அப்படிப்பட்டதான அந்த ஜெகத்காரண பூதமான இது அனந்தனாக சர்வ சுவாமியாக இருக்கிற அவனை யார் வேணா சரணமாக பற்றலாம் அப்படின்றதாக சொல்லி. அதே மாதிரி இந்த பக்தி யோகம் பிரபத்தி யோகம்ன்றது என்ன அப்படின்றது கேட்டா, பக்தியில வந்து சக்தி இல்லாமல் இருக்கிறது, ஞானம் இல்லாமல் இருக்கிறது, ஜாதி இல்லாமல் இருக்கிறது, இந்த இது கால தாமதத்தை தாங்க முடியாமல் இருக்கிறது அப்படின்றதாக சொல்லி இதுல இது பெர்முடேஷன் காம்பினேஷன் மேக்ஸ் மாதிரி இதுல போக இந்த நாலுத்துலயும் ஒன்னொன்னு மாத்திரம் சக்தி இருக்கும், மீதி மூணும் இல்லை, ஞானம் இருக்கும், மீதி மூணும் இல்லை. இப்படி வச்சிருந்து ஏதோ ஒண்ணு இருக்கு நாலுத்துல அப்படின்றதாக சொன்னா அதுல 4 விதமான அதிகாரிகள் அப்படி வர. சக்தியும் ஞானமும் இருக்கு, இல்லை ஞானமும் இது இருக்கு, ஜாத்தியும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பினேஷன் 2 போட்டுன்னு வந்தாக்க அது என்னன்றதாக கேட்டா 6 பேர் வர அதிகாரிகள் அப்படின்றதாக. இப்போ முதல்ல 4, இப்போ ஒரு 6, 3 போட்டுன்னு வந்தாக்க 4 பேர் இருக்கா அப்படின்றதாக சொல்லு. அப்போ 10 பேராச்சு அப்படின்னு இது சொல்ற. 4, 6, 10, அதுக்கப்புறம் ஒரு 4, 14 ஆச்சு. 4ம் இருக்கிறது அப்படின்றது ஞானம், சக்தி, ஜாதி, இது கால தாமதம் எல்லாம் உங்களால இல்லை அப்படின்னாக்க அது பூர்ண செஞ்சு 4மே டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொன்னா அது ஒருத்தர். 15 விதமான அதிகாரிகள்ன்றதாக இந்த இது சொல்ற பிரபத்தி யோகியாதிகாரம்ன்றதாக இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அடுத்தது பிரபத்திக்கு அங்கங்கள்லாம் என்ன, அது ஏன் அவசியம், அந்த எவ்வளவு அங்கங்கள், அவை ஏன் அவசியம் தேவை, அவற்றினுடைய உபயோகம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லி ஆக்கிஞ்சன்யம் இது ஆணுகூல்ய சங்கல்பம் இதெல்லாம் சொல்றாலும் அது இதெல்லாம் இருந்ததுன்றது. இந்த 5 அங்கங்களும் பூர்வர்கள் பண்ணதான சரணாகதியில் பிரசித்தமான சரணாகதியில் இதெல்லாம் இருந்தது அப்படின்றதாக சொல்லி ஜெய மந்திரத்துல இதெல்லாம் எங்க இருக்குன்றதாக சொல்லி இந்த 5 அங்கங்களும். அப்புறம் ஜெய மந்திரத்திலேயே இது கேள்வி வரும், பெருமாள் கர்மத்துக்கு தானே பலனை கொடுப்பான் அப்படின்னு. அது நான் வந்து இவ்வளவு தப்பு பண்றேன்னு எனக்கு இது மாதிரி பிரபத்தி பண்ணா பலன் கிடைக்குமான்றதாக சொல்லி சங்கா பஞ்சகன்றதாக சொல்லி அது பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு. அதுக்கு மேல இந்த மகா விசுவாசம் எப்படி வரும் அப்படின்றதாக. அதுக்கப்புறம் பெருமாளுடையதான சௌலபிய சௌசீல்யத்தை முக்கியமா தெரிஞ்சுக்கிறவன் தான் ரொம்ப உயர்ந்தவன்தான் சொல்றேன். அதுக்கு இது ஜெயத்துல இந்த மாதிரி 5 அங்கங்களும் இருக்குன்றதாக சொல்லி இந்த பிரபத்தி சாங்க பரிகர விபாகாதிகாரம்ன்றதாக அதை சொல்ற அங்கங்களை பற்றி சாதிக்கிற. அதுக்கடுத்து சாங்க பிரபதனாதிகாரம்னு அங்கங்களோடு கூட பிரபத்தியை எப்படி பண்றதுன்றதாக 2ம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். இந்த இது பரிகர விபாகாதிகாரம் ஆரம்பிச்சு சாங்க பிரபதன அதிகாரம் முடிஞ்சிட்டு அதுக்குள்ளேயே அது எனக்கு ரொம்ப இது பிரபத்தி பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்து சுவாமி இடத்துல விஞ்ஞானிச்சு. அவர் வந்து நானும் வரேண்டாப்ப வரிசை சேர்ந்து போய் பண்ணிக்கலாம்னு முதல்ல சாதித்தேன். நான் போய் பக்கத்துல இருந்து ஒன்று அப்புறம் ஒரு நாள் கழிச்சு திருப்பி நியமித்து சரி பண்ணிக்கணும்னு இவ்வளோ ஆசையா இருக்கா, அதனால இப்போ நான் வந்து இது ஸ்ரீகாரியத்துக்கு லெட்டர் தரேன் சொல்லி அப்புறம் இந்த ஸ்ரீகாரியத்துக்கு
அதெல்லாம் சுவாமி அனுகிரகம். ஸ்ரீரங்கபூர்வ விருது திடீரான பதாசிரியம் சிவத்த வம்சத்திலகன் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசனம். நிர்மாந்த மகாவித்யான்மா ராமானுஜான்.